தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்குறாங்க, ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆன்லைன்ல பார்க்கறதே எந்த அளவுக்கு நம்பலாம்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் சொல்கிறதையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன், நேரடியாக சொல்கிறதையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். ஆன்லைன்லேயும் மணிக்கணக்காக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும், நேர்லேயும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். கடிகார பிரச்சனைனா அக்யூரேட்டாக வேலை செய்யும். எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாருந்தாங்க கடிகார பிரச்சனை. அதில் பார்த்து அவங்க கேட்குற கேள்வி கேட்கும்போது கடிகார பிரச்சனத்தை பார்த்து கரெக்டாக இன்றைக்கி நான் வீடு வாங்கலான்னு போகிறேன், அட்வான்ஸ் கொடுப்பேனா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு வைங்க. நான் கடிகார பிரச்சனத்தை பார்க்கும்போது அது ஆமாவாக இருந்தால் ஆமாம் சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். கரெக்டாக 8 மணிக்கு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி போகிற காரியம் சக்ஸஸ் ஆகாது, இது 2-3 தவணை தான் ஆகும், 2-3 தடவை நீங்கள் போனாலும் தவணையாக தான் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதே மாதிரி அவங்க 3 முறை போயும் தவணையாக தான் ஆச்சு. ஜோதிடம் அப்படிங்கிறது வாழ்க்கையை நிர்ணயிக்குதா, இல்லை அது வழிகாட்டியாவே அமைதா? கண்டிப்பாக அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை வழி நடத்துது, புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது நம்மளை வழி நடத்துது. கண்டிப்பாக யாரெல்லாம் பக்கத்தில் உள்ள அனுபவ ஜோதிடர்கிட்ட ஜோதிடம் பார்த்து எந்த புது முயற்சியும் எடுங்க. ஒரு அரசு தேர்வு எழுதியிருக்கேன், நான் 5 முறை எழுதிட்டேன், 6 முறை எழுதிட்டேன், கடந்த 5 வருஷங்களாக நான் எழுதிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட அரசு தேர்வுக்கு ஜாதகம் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேருக்கு பக்கம் உட்கார வச்சு கயக்கிரிவர் ஹோமம் பண்ணி கொடுத்தேன். 3/4 பேர், ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாங்க, ஒரு 70-80 பேருக்கு அரசு வேலை கிடச்சிது. செவ்வாய் திசையில் சனிபுத்தி நடந்தாலே அது மிகப்பெரிய சண்டை வரும், இல்லாட்டி பிரச்சனைகள் வரும், விபத்து வரும், இல்லாட்டி இது மாதிரி லாஸ் ஆகும். அப்போ அவருக்கு என்ன நடந்திருக்குதுன்னா பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகி இருக்கிற பணமெல்லாம் விரயமாயிட்டு இருக்குது, சரிங்களா? அப்போ அவருக்கு நாங்கள் என்ன வேணால் அந்த தொழில் நிறுவனத்துக்கு போய் சுதர்சன ஹோமம் பண்ணிவிட்டு ப்ளஸ் அங்கே தொழில் விருதிக்கான ஹோமம் இது நாங்கள் போய் அந்த வீட்டை வாஸ்து, அந்த கம்பெனியை வாஸ்து பார்த்துட்டு நாங்கள் போய் நின்று ஐரியில் வச்சு செஞ்சு கொடுத்தோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜோதிடம் ரீதியாக நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்றதுக்காக ஸ்ரீ குரு பத்ம மகாலிங்கம் மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இது ஆன்லைன் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்குறாங்க, ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆன்லைன்ல பார்க்கறதே எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலும் இருக்கு. நேர்ல அப்படின்னா அவங்க பேசும்போதோ இல்லை அவங்களோட வார்த்தையில நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா தோணும். ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னாலே அவங்க நம்பகத்தன்மையோட இருக்காங்களா இல்லையான்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆன்லைன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கேள்வி இருக்கு. ஆன்லைன்ல நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நடக்கும், அது அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? குருவாழ்க குருவே துணை. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எப்படின்னா நிறைய பேர் என்னோட கேட்பாங்க, எனக்கு நான் ஆன்லைனில் தான் அதிகமாக பார்க்குறேன், நேரடி கான்டாக்ட் கம்மி தான். ஏன்னா நான் 2 பக்கம் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், இங்கே சென்னையில் ஒரு ஆஃபீஸு, உடுமலையில் ஒரு ஆஃபீஸு. அப்போ இங்கே சென்னையில் இருக்கிறவங்க உடுமலையில் இருக்கும்போது கேட்டாங்கன்னா ஆன்லைன் தான், உடுமலையில் இருக்கிறவங்க நான் சென்னையில் இருக்கும்போது கேட்டாங்கன்னா ஆன்லைனில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அங்கங்கே ஊரில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நேரடியாக வாங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு இருக்குது ஆன்லைனில் தான் எங்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸுகளும் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே சொல்கிறதையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன், நேரடியாக சொல்கிறதையும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். ஆன்லைன்லேயும் மணிக்கணக்காக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும், நேர்லேயும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஈக்குவல் தான், சரிங்களா? ஆனால் ஒரு சிலர் என்னட்ட வர கிளைண்ட்டு சொல்கிறாங்க, ஆன்லைனில் பார்த்தா 4 வார்த்தை பேசிட்டு டக்குன்னு வச்சிடறாங்க மேம், நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கேள்வி என்னவோ, எத்தனை கேள்வியோ அத்தனை கேள்விக்கு நான் பதில் தருவேன். எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், புரியுதுங்களா? எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், என்ன கேள்வி வேணால் கேளுங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணலாம். அப்படிங்கிறது என்னுடைய ஆப்ஷன், என்னுடைய நடைமுறை. என்னோட இந்த 32 வருட அனுபவத்தில் இந்த 10 வருஷம் தான் ஆன்லைனுக்கு போனோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நேரடியாக தானே பார்த்தோம். இந்த ஆன்லைனுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் நடைமுறை. ஒரு சிலர் வர்ற கிளைண்ட்டு சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஆன்லைனில் ஒரு சிலர் கரெக்டாக சொல்கிறாங்க, ஒரு சிலர் 4 வார்த்தை பேசுகிறாங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்குறதில்ல, உங்களுக்கே தெரியும். ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட தான் ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ நம்மகிட்ட வரும்போது அவங்ககிட்ட பார்த்தேன், இவங்ககிட்ட பார்த்தேன், இப்படி பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே வார்த்தையில் என்ன முடிச்சிடுவேன்னா, உன்னோட கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கு நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்லைனில் இப்போ கடந்த 10 வருடங்களாக ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் வரும்ல மேம். இப்போது சில பேர் இந்த வெத்திலை
பாக்கு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய இந்த தேங்காய், அந்த தாம்பூல பிரசனம்னு சொல்லுவாங்க அத. சகுன பிரசன்னம். அப்படியும் பாக்குறது உண்டு. ம். ஆன்லைன்ல பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள பத்தி நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. அவங்கள நம்ம நேர்லயும் பார்க்க மாட்டோம். ஆன்லைன்ல பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுல ஏதாவது டிஃபிகல்டீஸ் இருக்காம? கண்டிப்பா. ஒரு சிலர் அதாவது ரொம்ப கஷ்டமான கேள்விகளுக்கு கடிகார பிரசன்னம் பார்ப்போம். கடிகார பிரசன்னா அக்யூரேட்டா வேலை செய்யும். எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாருந்தாங்க கடிகார பிரசன்னம். அதுல பார்த்து அவங்க கேட்குற கேள்வி கேட்கும்போது கடிகார பிரசனத்தை பார்த்து கரெக்டா இன்னைக்கு நான் வீடு வாங்கலான்னு போறேன், அட்வான்ஸ் கொடுப்பேனா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு வைங்க. நான் கடிகார பிரசனத்தை பார்க்கும்போது அது ஆமாவா இருந்தால் ஆமான்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லைம்மா கரெக்டாக 8 மணிக்கு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி போகிற காரியம் சக்ஸஸ் ஆகாது. இது 2-3 தவணை தான் ஆகும். 2-3 தடவை நீங்கள் போனாலும் தவணையாக தான் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் நான். அதே மாதிரி அவங்களுக்கு 3 முறை போயும் தவணையாக தான் ஆச்சு. அந்த மாதிரி அந்த ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு இது கடிகார பிரசன்னம் பார்த்து பதில் சொல்லலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜோதிடம் அப்படிங்கிறது வாழ்க்கையை நிர்ணயிக்குதா, இல்லை அது வழிகாட்டியாவே அமைதா? கண்டிப்பாக அது வழிகாட்டி நம்மளை நிர்ணயிக்குது. எப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த திசா இந்த புத்தியில் நீ முதலீடு போடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா இந்த திசா இந்த புத்தியில் முதலீடு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகுனா விரயமாகும். புரியுதுங்களா? ஒரு பர்டிகுலர் திசா புத்தியில் தான் நம்ம நல்லது நடக்கிற புத்தியில் நல்லது செய்யுங்க. அப்போ விரயமாகிற இடத்துல விரயமாகும்னு சொல்லுவோம். மெடிக்கல் செலவு வரும் இடத்துல மெடிக்கல் செலவு. கண்டிப்பாக அது என்ன பண்ணுதுன்னா நம்மளை வழி நடத்துது. புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது நம்மளை வழி நடத்துது. கண்டிப்பாக யாரெல்லாம் பக்கத்தில் உள்ள அனுபவ ஜோதிடர்கிட்ட ஜோதிடம் பார்த்து எந்த புது முயற்சியும் எடுங்க. இது ஏஐ உலகம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏஐ உலகத்துலையும் ஜோதிடம், வாஸ்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் உண்டா, அது பழிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, ஏஐல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஏஐ செய்யறேன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதை பற்றின விளக்கத்தை ஏஐ மூலயமா கொண்டு மக்களுக்கு சேர்த்துனா அது சேருது. ஏன்னா ஏஐ தான் நிறைய பார்க்குறாங்க மக்கள். உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாவிலேயாகட்டும், யூடியூப்லேயாகட்டும், எஃபிலேயாகட்டும், முகநூல்லையாகட்டும் ஏஐ நிறையா பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒரு அனுபவ ஜோதிடர்கிட்ட ஒரு கல்விக்கு பார்க்கலாம், ஒரு முதலீட்டுக்கு பார்க்கலாம், தொழிலுக்கு பார்க்கலாம், புரியுதுங்களா? மேற்படிப்புக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி என்னென்னா ஒரு அனுபவ ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான செயல் தெரியும். ஏஐ எதுக்கு பண்ணுறோம்? நம்மளுடைய விளம்பரத்துக்காக பண்ணுறோம் ஏஐ. பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில பேர் பரிகாரத்தை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க, சில பேர் பரிகாரம் உண்டுன்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை அது வெறும் நம்ம நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா மட்டும் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக பரிகாரம் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். புரியுதுங்களா? எப்படி மாற்றத்தை தரும்னா நமக்கு மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வேணும். நம்பினால்தான் நடராஜர் அப்படிங்கிற பழமொழியே இருக்குது. புரியுதுங்களா? நம்ம நம்பிக்கைக்கு அது கண்டிப்பாக அந்த பரிகாரம் சப்போர்ட் பண்ணுது. எப்படின்னா ஒரு ஆயில் கண்டம் இருக்குதுன்னு வைங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? ஆயில் கொம்பம் வளர்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சக்ஸஸ் நிறைய கொடுத்துருக்கோம். நான் கடந்த ஒரு 20 வருஷமாகவே நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ தொழில் சரியில்லை அப்படின்னா தொழில் விருதி ஆகிறதுக்கு சுதர்சன ஹோமம், இந்த மாதிரி தொழில் விருதி ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்களெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். புரியுதுங்களா? பரிகாரம் என்பது உண்மையிலுமே முற்றிலும் உண்மை. எப்படின்னா ஒரு பரிகாரத்தின் அடிப்படையில் நம்ம பூஜை பண்ணும்போது அந்த பூஜை மிகப்பெரிய உன்னத பலனை தருது. புரியுதுங்களா? இது மாதிரி அப்புறம் கல்விக்கு ஒன்றும் இல்லை, ஒரு அரசு தேர்வு எழுதியிருக்கேன், நான் 5 முறை எழுதிட்டேன், 6 முறை எழுதிட்டேன், கடந்த 5 வருஷங்களாக நான் எழுதிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட அரசு தேர்வுக்கு ஜாதகம் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேருக்கு பக்கம் உட்கார வச்சு ஹயக்கிரிவர் ஹோமம் பண்ணி கொடுத்தேன். 3/4 பேர் ஒரு 100 பேர் கலந்துக்கிட்டாங்க, ஒரு 70-80 பேருக்கு அரசு வேலை கிடச்சிது. இந்த மாதிரி ஹயக்கிரிவர் ஹோமம் அதுக்கு பண்ணணும், என்னது கல்விக்கு. இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும். கண்டிப்பாக செய்யணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஆயில் கண்டம் வருதுன்னு வைங்க, நம்ம ஆயில் ஹோமம் வளர்த்தணும்னு வைங்க, அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சுக்குவார். புரியுதுங்களா? அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காம லேசான பாதிப்பை கொடுத்து அதுலேருந்து தப்பிச்சுக்குவார். இது எல்லாமே பரிகாரம் தான். பரிகாரத்தின் மூலம் ஹோம பூஜைகள் இது நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஜட்ஜி வீட்டில் ஒரு பொண்ணு 3 பெண் குழந்தைங்க, 3ஆவது பெண் குழந்தைக்கு திருமணமே ஆகலை. 36 ஆச்சு பெண் குழந்தைக்கு. சரிங்களா? அது பெயர் சொல்ல விரும்பலை, எங்கள் ரிலேஷன் தான் விரும்பும். அவங்களுக்கு நான் உட்கார வச்சு கலத்திர ஹோமம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி ஹோமம் பண்ணினேன். ஏன் பண்ணினேன்னா அந்த 3 ஹோமத்தையும் ராஜ கந்தர்வ ஹோமம், இந்த 3 ஹோமத்தையும் ஒன்றா பண்ணி அவங்கள உட்கார வச்சு எடுத்து ஒரு 10-15 நாள்லேயே அவங்களுக்கு ஒரு வரன் செட் ஆச்சு. அது வரைக்கும் வரன் தட்டின்ண்டே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது. அந்த 7ஆம் இடத்த லக்னத்திலிருந்து செவ்வாய் பார்க்குறாரு சனி பகவான். லக்னத்தில் சனி, 7ல் செவ்வாய்.
சனி பகவான் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால இது கலத்தர தோஷம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், உட்கார வச்சு 3 விதமான ஹோமங்களையும் ஒன்றா செஞ்சு அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 நாளில் பரிகாரம், இதுக்கு பேர் பரிகாரம் தான், கண்டிப்பாக பரிகாரம் தான். அப்போ இந்த இடத்துல என்ன ஜெயிச்சிருக்குது? பரிகாரம் ஜெயிச்சிருக்குது, பூஜை புனஸ்காரங்கள் ஜெயிச்சிருக்குது. இதை தவிர வேற ஏதாவது இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, திருமண தடைங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். செவ்வாய் தோஷமோ கலத்திர தோஷம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூஜையும் பண்ணியிருந்தீங்க, அதனால அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆச்சு. இதை தவிர இன்னும் ஒரு பெரிய விஷயங்களா இருக்கலாம், இல்லை பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம், அதுக்கு தீர்வா அந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது சொல்ல முடியும்? இருக்குது. அதாவது ஒரு தொழில் நிறுவனர், அதாவது வந்து திருப்பூரில் ஒரு நூல் வந்து கோன் வந்து ரெடி பண்ணி அனுப்புறது, எக்ஸ்போர்ட் அனுப்புறது. அவர் நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக நல்ல வியாபாரம் ஆகிட்டு, கடந்த 2 வருஷமாக ரொம்ப டல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். அப்போ அவருக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குது. செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்தாலே அது வந்து மிகப்பெரிய சண்டை வரும், இல்லாட்டி பிரச்சனைகள் வரும், விபத்து வரும், இல்லாட்டி இது மாதிரி லாஸ் ஆகும். அப்போ அவருக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாகி இருக்கிற பணமெல்லாம் விரயமாயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ அவருக்கு நாங்கள் என்ன வேணும், அந்த தொழில் நிறுவனத்துக்கு போய் சுதர்சன ஹோமம் பண்ணிவிட்டு, ப்ளஸ் வந்து அங்கே வந்து தொழில் விருத்திக்கான ஹோமம், இது நாங்கள் போய் அந்த வீட்டை அந்த கம்பெனி வாஸ்து பார்த்துட்டு நாங்கள் போய் நின்று ஐயர்களை வச்சு செஞ்சு கொடுத்தோம். ஐயருன்னா சாதாரண ஐயரெல்லாம் இல்லை எங்ககிட்ட. அந்த ஐப்படத்தில் சொல்லுவாங்களா, அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி பண்டிட்டு, ஐயர்களுக்கெல்லாம் மீறின பண்டிட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், குரு. அந்த பண்டிட்டை வச்சு தான் ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஹோமம் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ் கிடைக்கும், எல்லா விஷயத்திலையும். அதாவது குழந்தை பிறப்பிலிருந்து குழந்தை பிறப்புக்கு சந்தான ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறோம், சரிங்களா? தொழில் விருத்திக்கு சுதர்சன ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறோம், கடன் நிவர்த்திக்கு லட்சுமி கயக்கிரிவர் ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடன் எத்தனையோ பேருக்கு இருந்திருக்குது, பண்ணி கொடுத்துருக்கு, அவங்களாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி எஃப்இலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிபி கூட நான் வச்சுருப்பேன். எங்கிட்ட வந்து ஹோமம் பண்ணினவங்களும், என்னட்ட வந்து பிஸ்னஸ் கேட்டு அதை நான் ரெமெடி பண்ணி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணவங்களும் ஆன்லைனில் மிகப்பெரிய, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு 40 லட்சம் 30 லட்சம் மந்த்லி வருதுன்னா 1 கோடி வரைக்கும் ரன் பண்ணுற அளவுக்கு நான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த பூஜை பண்ணுங்கள், இந்த விஷயம் செய்யுங்க, இந்த ஹோமம் பண்ணுங்கள் அப்படி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது. ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குது, ரொம்ப வருமானம் கம்மியாக இருக்குது, ஆனால் பிஸ்னஸ் போகுது, காசு வர மாதிரியே தெரியல, எல்லாம் வர்றது செலவு சரியாக இருக்குது அப்படின்னு. உனக்கு நான் 3 மாதத்தில் 1 crore, அதாவது 1 crore வர்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா பண்ணித்தரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்களுடைய யோகாதிபதி கருணாதிபதி எல்லாம் எடுத்து கொடுத்து, மந்த்லி ஒன்ஸு குலதெய்வ பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயில் போங்கன்னு சொல்லி, அப்போ அவங்களுக்கு உண்டான டிபிஐ வைக்க சொல்லி, வேறு டிபி, அதாவது மொபைலில் வேறு மாதிரியான வச்சுருந்தாங்க பிக்சர், நான் ஒரு பிக்சர் கொடுத்து வச்சு நியூமராலஜி இதில் இணைச்சி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கும்போது இந்த 3 மாதத்தில் அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் ரன் பண்ணுற மாதிரி, ஆன்லைனில் பிஸ்னஸில் ரன் பண்ணுற மாதிரி செய்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து சிம்பிள்ஸை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையுமே வந்து இந்த புகைப்படத்தை பார்க்கறதுனாலையோ இல்லை அதை வைக்கிறதுனாலையோ நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தேவை, அதுக்காக தான் எல்லாருமே ஓடுறாங்க. பணம் வேணுமா, இந்த ஒரு புகைப்படத்தை பயன்படுத்தி பாருங்க, இல்லை இந்த உருவப்படத்தை பயன்படுத்தி பாருங்கன்னா ஏதாவது ஒரு புகைப்படம்னா என்ன சொல்லலாம்? அது கரெக்டான கேள்வி. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது நல்ல வேலை நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும். எப்படின்னா, யானையுடன் தூக்கிய, அதாவது யானை சிம்பிளோட ஒரு மகாலட்சுமி நடுவில் இருக்காங்கல்ல, அந்த மகாலட்சுமி நீங்கள் காலையில் எழுந்த உடனே பார்க்கணும். மகாலட்சுமி எல்லாத்துக்கும் மகாலட்சுமி தான், இவங்க தான் வைக்கணும், இவங்க தான் வைக்கக்கூடாது, இவங்க தான் கும்பிடணும், இவங்க கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதே கிடையாது. அதனால் நீங்கள் அந்த படத்தை காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம். அதையே வந்து நம்ம மொபைல் ஃபோனில் 2 படம் வச்சுக்கலாம், அதில் இன்னொரு படமாக கூட வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்க்கும்போது என்ன, ஓம் மகாலட்சுமி நமோ நமக சொல்லுங்கள், இல்லாட்டி மகாலட்சுமியோட மூல மந்திரம் இருக்குது, யூடியூப்பில் போட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி கூட போட்டு நீங்கள் வந்து அந்த சாமி அந்த யூடியூப்பில் போடும்போது என்ன ஸ்லோகம் சொல்லுதோ அதை திருப்பி ஒரு தடவையாவது சொல்லி அதை தொட்டு கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைக்கான மணி ஃப்ளோ, அன்றாடம் காசுக்கு வர்றவர் சுக்கிர பகவான், புரியுதுங்க? அவர் மகாலட்சுமி தான் சுக்கிர பகவான். அது அன்றாடம் இன்றைக்கி எனக்கு என்ன தேவையோ, இன்றைக்கி எனக்கு ஒரு 200 செலவுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த 200 வரும். வள்ளினா நீங்கள் என்ன கேளுங்க, கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி படத்தை பாருங்கள், டிபியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தொழிலை ஒன்று நிர்ணயம் பண்ணி செஞ்சுட்ருப்பீங்க. அந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல ஒரு கணக்கு போட்டாலும் ஒரு பில் போட்டாலும் நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் கீழே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ட்ரையாங்கிள் கீழே வர மாதிரி போட்டு அவங்களுக்கு உண்டான பில் எழுதுங்க. இன்றைக்கி ஒரு 200 உங்கள் கடையில் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பில் போடுவீங்க. அந்த பில்லில் நீங்கள் ட்ரையாங்கிள் கீழே வர்ற மாதிரி போட்டிங்கன்னா இது ஜனவசியத்தை உண்டாக்கும். அப்போ நமக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 15 ரூபாய்க்கு விற்கிறோம், அந்த லாபம் இதில் கண்டிப்பாக கிடைக்கும், புரியுதுங்களா? அந்த லாபம் கிடைச்சி மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். அது வந்து ஜனவசியத்துக்கு உண்டான சிம்பிள். இப்போ ட்ரையாங்கிள் கீழே போட்டு ஆரம்பிக்கணும் அந்த பில்லுக்கு.
அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் எழுதுகிற புக்குக்கு அது மாதிரி போடுங்க. அப்போ யாருக்கெல்லாம் பில் போடுறீங்களோ ஒவ்வொரு நபருக்கும் பில் போடும்போதும் அந்த ட்ரையாங்கிள் மேலே போட்டு நீங்கள் பில்லை போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜனவசியம் வரும். மக்களுக்கு எல்லாருக்கும் இது சொல்கிறது என்னென்னா, அந்த மாதிரி செய்யும்போது ஜனவசியம் உண்டாகும், மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிம்மா. நன்றிம்மா. நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இருப்போம்.